வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஜாதகம் பார்த்த ஒருத்தர் கேட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி ரொம்ப ஆமால அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, கேள்வி என்ன அப்படின்னா, என்ன கோச்சாரம் ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமா? தசா புத்தி ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமா? ஓகே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சில இடங்கள்ல சில கோச்சாரத்துல ஜென்ம அஷ்டம சனியை மட்டும்தான் ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு, அஷ்டம ராகு. ஓகே, ஏன் இந்த 2 மட்டும் குறிப்பிட்டு எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த ஜென்ம சனி, ஜென்ம ராகு, ஜென்ம அஷ்டம சனி, அஷ்டம ராகு இது 2ம் என்ன பண்ணும்னா உங்களுடைய மனதை இருள் அடிக்குங்க. ஓகேங்களா? உங்களோட மனம் இருள் தன்மையாகும். அப்ப இருள் தன்மையாகும் பொழுது நல்லதை பெற முடியாத நிலையில உங்களோட மனசு இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் யாரு? ப்ரீவியஸ்ல மிதுனம், மகரம், இப்போ கடகம், கும்பம், அடுத்ததாக சிம்மம், மீனம். இவங்களுக்குலாம் என்ன இப்போ இஷ்யூ இருக்கு அப்படின்னா, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா திரும்புற பக்கம்லாம் பிரச்சனை, எதை பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை, எல்லா சைட்ல இருந்தும் நெருக்குது இல்ல. இந்த அமைப்புகள் தான் ராசியோட அடிப்படையில சில விஷயங்கள். இதுல அப்ப ராசி தேவையே இல்லை. ஏன்னா ராசி கண்டிப்பாக தேவை. நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? நேற்று யூடியூப்ல ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ராசியை சனி பார்த்தா உடல் கெடும் அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் அட்மின்ட்டு நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். ராசியை சனி பார்த்தா உடல் கெடும்னா உங்களுக்கு இன்னும் அனுபவம் தேவைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, வேற எந்த ரிப்ளையும் கொடுக்காதீங்க அப்படின்னு. அவர் பாட்டுக்கு ராசியை சனி பார்த்தா அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும்னு பிறந்த ஜனன கால ஜாதகத்துல அந்த ராசியை குரு பார்க்கறத பத்தி அவர் பேசவே இல்லை. ஸோ இந்த அமைப்புகளில் ராசியை சனி இருள் கிரகம் தாண்டி கொண்டிருக்கும் பொழுது, கடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப சில காரகங்கள் அடிபடும். ஓகேங்களா? சில காரகங்கள் அடிபடும். நம்ம கொலான்னு அந்த 10 பாவகம் 12 பாவகங்களும் சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று வந்த ஒரு ஜாதகத்தில் இது ஒரு காய் கேட்டார். அதுக்கு நேற்று காலையில் ஒரு அம்மா பேசுகிறாங்க. அம்மா, போன நவம்பர்லேருந்து இந்த மாதிரியான விஷயம் வந்ததா? ஆமாம். பிப்ரவரிக்கு பிறகு பிரிஞ்சிட்டிங்களா? வாவ் அப்படின்னாங்க. எப்படிங்க இவ்வளோ டீப்பாக தெரியுமா? ரொம்ப சிம்பிள். தனுசு லக்னமாகி தசாபுத்தி அடிப்படையில் புதன் 12ல் மறையிறாரு பிப்ரவரியிலிருந்து. அவரு உயிர் இழக்கலை அப்படின்றதுக்கு காரணம் குருவும் உச்ச சந்திரனும் தொடர்பு கொண்டனா அவர் உயிர் இழந்து உங்களை பிரியலமா, டெம்பரரி உங்களை பிரிஞ்சிருக்காரு. திரும்பவும் 2026 அக்டோபருக்கு பிறகு வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு காரணம் சுபத்தன்மையை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கோச்சாரத்துல பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உச்சச்சந்திரன் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ரிஷபராசி அப்படின்னு வந்துடணும் மைண்ட்ல. இந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த காய் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ராசி பெருசா லக்னம் பெருசா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, கோச்சார ரீதியில ராசியை ஜென்ம சனி, ஜென்ம ராகு, அதாவது உங்களுடைய ராசி இருள் அடைஞ்சிருக்க கூடாதுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது பிறந்த ஜாதகத்திலும் பொருந்தும். பாருங்க எவ்வளவு விஷயம் கொண்டுட்டு வரோம். பிறந்த ஜாதகத்திலையும் உங்களுடைய ராசி இருளா இருக்கக்கூடாது. கிரகணமாக சந்திரன் கிரகணமாகவோ, சனி பார்த்தோ, ராகுவோட சேர்ந்திருந்தோ இருந்தா உங்களுடைய மனம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும். அதுல இந்த இயல்பாகவே கோச்சார சனி, கோச்சார ராகு ராசிக்கு 8ல வரும்பொழுது இயல்பாகவே நம்ம எல்லாருமே மனம் பாதிக்கப்படுறோம். கடகராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் பயங்கரமான டிப்ரெஷன்ல இப்ப இருப்பீங்க. காரணம் உங்களுடைய மனம் இருள் தன்மையாக இருக்கிறது, எல்லா சைடும் நெருக்கப்படுகிறது. சரி, இதுல அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இழப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அவரே கேட்ட கேள்வி, சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்புல இந்த வீடியோ அவர் பார்ப்பாரு. சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பாதிப்பு குறைவாக இருக்குமே. ஓகே, அவருடைய ஜாதகம் என்ன? கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், மேஷ லக்னம். அப்படியே நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த அந்த 8ல் ராகு அந்த ஜாதகம் மாதிரியே இருந்து, அதுல அவருக்கு தனுசுல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற அருமையான ஜாதகம். தசாபுத்தி அடிப்படையில அவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தசை, நேற்று பார்த்து அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை புதன் தசை. ஜாதகம் போட்டோன்னே பிரதர் 2016ல இருந்தே நல்லா இல்லை. இதுதான் முதல் வார்த்தை. நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் சொல்றேன். நான் கொஞ்சம் உடச்சே சொல்லிடுறேன். 2016ல இருந்து நல்லா இல்லை, 28 வரைக்கும் நல்லா இருக்காது, இடையில ஒரு விபத்து மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது. அவர் திரும்பி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு, நிறைய ஜோதிட கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல அவர் சொன்ன விஷயம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப சில விஷயம் புரியுதுன்னே, சில பேருக்கு நான் சொல்கிறேன், என் வீட்டிலேயே சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அஷ்டம சனியில் இந்த காரியங்கள் பண்ணாதீங்க, 6-8 தசை நடக்குது, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமைப்புகளில் புதன் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி.
அதே மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்து சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு இடையில 2028 வரைக்கும் கொஞ்சம் சாதகமான நிலை இல்லை. அதுக்கு பிறகு வர்ற குருல இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். திருமண வாழ்க்கை உட்பட நல்ல திருமணம், நல்ல குடும்பம், லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொன்னது அவருடைய தசாபுத்தியின் அடிப்படையில். அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி எப்படியாவது முன்ன பின்ன வந்தா கூட கொஞ்சம் டல் பண்ணுவார். 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசையில கோச்சார சனி உங்களை பாதிச்சா இருந்தாரு அப்படின்னா நடு ரோட்டுக்கு கொண்டுட்டு வராத குறையா இருக்கும். லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிற நிலையில நீங்க நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்கன்றது யாருக்கும் தெரியாம இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.